ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சிம்பிள் லேஸ் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிள் லேஸ் டிசைன் கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் நிச்சயமாக யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் நம்ம வீடியோ போடலை, நிறைய வேலை இருந்ததுனால வீடியோ போட முடியல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ வர கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேலே 2 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம ஒரு ½ இன்ச் இந்த மேலே வந்து மார்க்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ½ இன்ச் ½ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம 9 இன்ச் கரெக்டாக கீழே லென்த் வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் வரும். பட் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 2 இன்ச் தான் வரும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் பண்ணும்போது சில பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. எப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் வரும், இந்த இடத்துல இவ்வளோ தான் வருமானு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீ ஹேண்டில் நம்ம வந்து டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணுறதா. இதில் பெருசாக ஒன்றும் நம்ம ஒரு எக்ஸாக்டாக இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஷேப் கொடுக்குறோம், அழகாக ஒரு ஷேப் தரோம். அந்த ஷேப் நம்ம அந்த ஷேப்பில் நம்ம அழகாக நம்ம டிசைன் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் ஒரு சில மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம ஒரே மாதிரி வரும். 1 இன்ச்னா 1 இன்ச், 2 இன்ச்னா 2 இன்ச், அந்த மாதிரி வரும். பட் எல்லாத்துக்கும் அப்படி வராது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஷேப் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. இது வந்து நம்ம லைட்டாக ஒரு லீஃப் நெக் மாதிரி கொடுக்குறோம். இது வந்து லேஸ் டிசைனில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு சிம்பிளாக இருந்தாலுமே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பண்ணுறோம். பட் இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் எப்பவும் பண்ணதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒன் சைட் அழகாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கங்க. நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட், ப்ளவுஸ் டிசைன் சம்மந்தமாக டவுட் இருந்தால் மட்டும் இந்த ப்ளவுஸ் கட்டிங், ப்ளவுஸ் டிப்ஸ் அந்த மாதிரி கேட்க வேண்டாம். ப்ளவுஸ் டிசைன் சம்மந்தமாக மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது நான் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக உடனே எங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லைனா கொஞ்சம் லேட் ஆனாலுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் உங்களுக்கு அதில் நான் நிச்சயமாக அந்த ப்ளவுஸ் டிசைன் சம்மந்தமாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். சரிங்களா? அது மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம லேஸ் வைக்க போகிறோமோ அதுக்கு வந்து நான் ஒரு மார்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது தான். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த டிசைன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை. சரி, நம்ம எப்பவுமே லேஸ் ஸ்டிச் பண்ணுறோம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அது ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை விட இதே டிசைனை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி அடுத்த ப்ளவுஸில் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு மட்டும் பார்த்துக்குங்க. 3 லைன் நம்ம வந்து லேஸ் வைக்க போகிறோம். அந்த 3 லைன் நம்ம எந்த மாதிரி மார்க் பண்ணி எந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோன்றத உங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அழகாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 டே ஆடி 18 அன்றைக்கி எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த காண்டாக்ட் நம்பரை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே நம்மக்கிட்ட நம்ம டிசைனிங் அந்த கோச்சிங்கில் ஆட் ஆகிருக்காங்க. நம்ம யார்கிட்டையும் காசு வாங்குறது கிடையாது. நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு இந்த டிசைன் சம்மந்தமாக மட்டும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட இந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். சேம் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் ஏதோ இருந்துச்சுன்னா, அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் நிச்சயம் நாங்கள் சொல்லுவேன். மேலே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக அடித்து திருப்பிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன்றதுனால தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இது வந்து நான் அதில் பேசலை. பட் இந்த விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கட்டிங், எனக்கு இந்த மாதிரி கட்டிங் பிரச்சனை வருது, இதை பற்றி சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து எனக்கு ஷோல்டர் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம இந்த கட்டிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் அது வந்து நீட்டாக பண்ண முடியும். அதனால் அது வந்து எங்கே தப்பு இருக்குதோ அங்கே பார்த்து சரி செய்யணும். நம்ம எக்ஸாம்பிள் நீங்கள் ஷோல்டர் பிரச்சனை வருதுன்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நல்லா ஒரு கட்டிங் மாஸ்டர் இருந்தீங்கனாலும், இல்லை நீங்கள் ஒரு டெய்லரிங் ஃபீல்டு இருக்கீங்க, ஒரு டெய்லரிங் கடை வச்சுருந்தாலும் உங்களுக்கு விஷயம் புரியும். ஷோல்டர் லூஸாக இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாவம்போல் சுற்றளவு லூஸாக இருந்தாலும் ஷோல்டர் லூஸ் அடிக்கும், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் லூஸ் அடிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பாடி மெஷர்மெண்ட் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் லூஸ் அடிக்கும், ரொம்ப லூஸ் இருந்தாலும் லூஸ் அடிக்கும். 2. மூணாவது பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இறங்கினாலும் லூஸ் அடிக்கும். சரிங்களா?
டைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப நம்ம வந்து அந்த கப் ஷேப்புக்கு கீழே ரொம்ப டீப்பாக இறங்கினாலுமே உங்களுக்கு லூஸ் அடிக்கும். அது ஒன்று. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நெக் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தாலுமே நமக்கு லூஸ் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்குமே நம்ம எக்ஸாக்டாக இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அதனால் கட்டிங் விஷயன்றது வந்து பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து நம்ம ஒரே வாரத்தில் சொல்ல முடியாதுன்றதுனால தான் கட்டிங் சம்மந்தமாக கேட்க வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் டிசைன் சம்மந்தமாக நீங்கள் எது கேட்டாலுமே, அந்த டிசைன் சம்மந்தமாக மட்டும் சொல்கிறேன். டிசைன் சம்மந்தமாக நீங்கள் எது கேட்டாலுமே நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக அழகாக நான் புரியுற மாதிரி உடனே சொல்லிடுவேன். அதுக்காக நான் இவ்வளோ நேரம் இந்த சப்ஜெக்டை பற்றி நான் உங்களுக்கு பேசுனேன். ஆக்சுவலாக அது ஏன்னா இந்த வீடியோ போகிறது எனக்கு கொஞ்சம் டிலே பண்ணி போல தான் நான் நினச்சேன். பட் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறனால உங்களுக்கு நான் இது சொல்கிறேன். பட் டிசைன் சம்மந்தமாக எது இருந்தாலுமே நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். நிச்சயமாக அது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா அது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை பார்க்குறவங்க, இதில் தெரியாதவங்க, இல்லை நான் ஒரு சில பேருக்கு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லாமல் விட்டுருக்கலாம் அப்படின்ற நினைக்கிறனால நான் இதை உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இருந்தாலுமே ஒரு சில பேர் மிஸ் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈஸியாக ரீச் ஆகிரும் இல்லையா? அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைனை செலக்ட் பண்ணி இது சம்மந்தமாக இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறேன். அதனால் நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் சம்மந்தமாக மட்டும் என்கிட்ட இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. கட்டிங் சம்மந்தமாக தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், அது ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. அது இல்லாமல் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நேரமும் எனக்கு இல்லாத காரணத்தினால தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் அதை எப்படி மார்க் பண்ணியிருப்பேன், எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு வீடியோ, டிசைன் ப்ளவுஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ எவ்ரிடே உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் சம்மந்தமாக பார்க்கும்போது கண்டிப்பாக டிசைனில் நீங்கள் நல்லா ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்துட முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிறத விட நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்க முடியும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் நம்ம ஏதோ ஒரு காசு நீங்கள் கட்ட தேவையில்ல. ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் ஈஸியாக நீங்கள் நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெயில் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் வந்து உங்கள் டிசைன் ஸ்டிச் பண்ண டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் அனுப்பிச்சு எனக்கு எந்த டவுட்டும் கேட்கலாம். இது இப்போ என் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி காசு வாங்குற மாதிரி ஏதோ வெளியே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வந்து நிறைய சேனல் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம எப்போவுமே நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு காலகட்டத்திலுமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க மாட்டோம். சேம் டைம் வந்து நம்ம ப்ரைஸ் சார்ஜ் பண்ணவே மாட்டோம், காசு வாங்கவே மாட்டோம். எப்போவுமே யூடியூப் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறது முக்கியமான காரணமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் டிசைனிங் சம்மந்தமாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு யூஸ் ஆகணுன்ற காரணத்தினால தான் நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் எந்த காலகட்டத்திலுமே நிச்சயமாக நான் காசு வாங்க மாட்டேன். அதனால் இதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? லேஸ் வந்து இந்த மாதிரி தான் அழகாக நீங்கள் 1 by 1 இந்த மாதிரி வைக்கணும். இது வந்து இந்த டிசைன் சம்மந்தமாக நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். இந்த வாட்ஸ்அப் அது சம்மந்தமாகவே நான் உங்களுக்கு அதிகமாக பேசியிருக்கனால இதே மாதிரி இன்னொரு டிசைன் சீக்கிரமாகவே உங்களுக்கு வரும். அதை கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியாக ப்ளவுஸ் டிசைன் புரிகிற மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.